Hi, welcome to my budget hobbies. இன்றைக்கி உள்ள டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய மீன்கள் வளர்க்கும் போது அந்த மீன்களுக்கான ஃபுட் என்னங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு 2 வீடியோட கண்டினியூஷனாக வருது. ஒன்று வந்து நான் ஃபிஷ் ஃபீடிங் வந்து ஒரு வீடியோவில் நான் பேசியிருக்கேன். ஸோ அதில் ஒரு பார்ட் மட்டும் பேலன்ஸ் வச்சுருந்தேன். இப்போ பெரிய மீன், பெரிய கோல்ட் ஃபிஷ் அல்லது அரோனா, ஃப்ளவர் அந்த மாதிரி மீன் வளர்க்கும் போது அதுக்கான ஃபுட் என்ன போடலாங்கிறத ஒரு வீடியோவில் நான் அதை விட்டு வச்சுருந்தேன். ஸோ அதோட கண்டினியூஷன் வீடியோ. இன்னொரு வீடியோவில், இதுக்கு முன்னே வீடியோவில் நான் வந்து கிறிஸ்டல் கிளியர் வாட்டரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டெப்ஸ் சொல்லியிருந்தேன். அதில் ஃபுட்டு எப்படி பண்ணணுங்கிறத அதை நான் பேலன்ஸ் வச்சுருந்தேன். ஸோ அது இது ரெண்டும் சேர்த்து ஒரே வீடியோவாக பண்ணுறேன். ஸோ பல்காக பெரிய மீன் வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் ஃபிஷ் அழுக்காகும், இதாகும். பிகாஸ் ஃபுட்டுனால அது ரொம்ப டைட் ஆகும். அதை எப்படி கிளியர் பண்ணுறதுங்கிறதுக்கான நம்மளோட வீடியோ தான் இது. பேசிக்காக நான் இதில் என்னெல்லாம் வச்சுருக்கிறேன்னா, பூண்டு, இஞ்சி, இது பாயில் பண்ணுறதுக்கு எல்லாமே இதை போட்டு பாயில் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் கொதிக்க வச்சுட்டு இதெல்லாம் எல்லாமே பாயில் பண்ண போகிறோம். ஸோ இது ஒன்று. இது பீஸ், க்ரீன் பீஸ், பச்சை பட்டாணி. இது வந்து ஒரு டைம் ஃபுல்லாக கண்டிப்பாக இருக்கணும் ஃபிஷ்ஷுக்கு. ஏன்னா இதுதான் அந்த ஸ்விம் பிளாடர் ப்ராப்ளம் எதுவும் வராமல், அது நான்வெஜ்லாம் நம்ம போடும்போது அது ப்ராப்ளம் வராமல். க்ரீனுக்கு இது ஒன்று தான் நமக்கு ஒரே சோர்ஸ். அது பண்ண போகிறோம். இதில் நான் எக்கு வச்சுருக்கேன், ப்ரான் வச்சுருக்கேன், கோட்டோட ஹார்ட். இது கோட்டோட ஹார்ட் ரொம்ப முக்கியமான ஒரு டைம் ஃபுட்டு. ப்ரானும் எக்கும் நம்ம பார்ஷியலி யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வச்சுருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நைஃப் இதெல்லாம் கட் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு ப்ரீடர் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சேர்த்து மிக்சியில் அரைச்சி மாவு மாதிரி ஆக்கி அதை வந்து கோதுமை மாவுலேயோ மைதா மாவுலேயோ பைண்ட் பண்ணி ஒரு மாதிரி களி மாதிரி அதை ஒரு ட்ரேயில் வச்சு உள்ளே ஃபீட் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபிஷ் அருமையாக வளரும். பட் அவங்களுக்கு அது ஓகே, ஏன்னா அவங்களுக்கு தண்ணி கலர் சேஞ்ச் ஆனாலும் ப்ராப்ளம் இல்லை. பட் நமக்கு வந்து தண்ணி கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. அதனால் நான் வந்து பொதுவாக அந்த மாவு எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல, எந்த ப்ரோட்டீன்ஸ் எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன்ஸ் எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. அப்படியே ரா ஃபீட் அப்படியே போடுறேன். மட்டன் தான் ரா மீட், மட்டன் அப்படி போடுறேன். ப்ரான் ராவாக போடுறேன். க்ரீன் பீஸில் அப்படியே ராவாக வேக வச்சு உடச்சி போடுறேன். எக்கு அப்படியே போடுறேன். ஸோ இது எப்படி பண்ணுறேங்கிறதான் இது பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம் பீஸாக. சிம்பிளாக ஒரு அவுட்லைன் சொல்லிடுறேன். நான் இஞ்சி பூண்டு நல்லா உடச்சி தண்ணியில் வேக வச்சுருக்கேன். வேக வைக்கும்போது அது கூட எக்கையும் வேக வச்சுருந்தேன் ஒரு பேலன்ஸிங்காக. ஸோ அந்த எக்கை வெளியில் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து பீஸ் உள்ளே போட்டு வேக வைக்கிறேன் ஒரு 4 மினிட்ஸ். ஸோ பீஸை வெளியில் எடுத்து அது ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணிடுறேன். அப்புறமா ப்ரான் போடுறேன். ப்ரானை நான் அது ஒரு 2 மினிட்ஸ் வேக வைக்கிறேன். அதுக்கப்புறம் அதை எடுத்து டப்பாவில் ஸ்டோர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் மட்டனை உள்ளே போடுறேன், மட்டன் ஸ்டோர் பண்ணுறேன். இது எல்லாமே நான் ஒரு டப்பாவில் வச்சுட்டு தேவைப்படுறேன் நான் ஃபிஷ்ஷுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன். இது எப்படி பண்ணுறேங்கிற நான் இப்போ சொல்கிறேன், பாருங்கள். சரி, பார்க்கலாம். ஓகே, இப்போ பீஸ் நம்ம வந்து முழுசாக வேக வைக்கிறோம். வேக வச்சுட்டு தான் உடைக்கிறோம். ஸோ அதனால் இது இப்போ தேவையில்லை, இதை கட் பண்ண வேண்டாம். எக்கும் வேக வச்சு தான் உடைச்சி போகிறோம். ஸோ இதுவும் தேவையில்லை, இது ரெண்டையும் நம்ம உரமாக வச்சிடலாம். இப்போது இந்த ப்ரானும் ஹார்ட்டும் நம்ம கட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட் நான் ஹார்ட்டை கட் பண்ணிக்கிறேன். சின்ன சின்ன பீஸாக ஃபிஷ்ஷுக்கு என்ன சைஸில் தேவையோ அந்தளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட் நான் ஒரு இதாக கட் பண்ணி, இது கோட்டோட ஹார்ட்டு. இது எங்கே போனாலும், எந்த மட்டன் ஷாப் போனாலும் அவங்க கொடுப்பாங்க. அவ்வளோதான், கட்டிங் செஷன் முடிஞ்சது. ஓகே, நம்ம இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் கிச்சனில் போய் வேக வச்சுடலாம். அவ்வளோதான், வேக வச்சுட்டு போடணும். அவ்வளோதான், நல்லா போய் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த இஞ்சி பூண்டை நல்லா இடிச்சுக்கலாம் லைட்டாக. ஒரு பல் ஒரு அதே சைஸுக்கு இஞ்சி. இடிச்சாச்சு, அவ்வளோதான். பூண்டை அரைச்சி ஒரு கப் இதில் வச்சுட்டோம். ஃபஸ்ட்டு இதை கொதிக்க வச்சிடலாம். இது வந்து ஆக்சுவலி நான் ஒரு பேலன்ஸுக்காக என்ன பண்ணுறேன்னா, வேஸ்ட்டாக தண்ணி கொதிக்கணுங்கிறதுக்காக அதே தண்ணியில் நான் எக்கு போடுறேன். எக்கு வந்து 15 மினிட்ஸ் வேகணும். நார்மலாக நம்ம ஃபுல் பாயில், நம்ம வந்து ஒயிட் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம்.
ஸோ ஒயிட் வந்து நல்லா சாலிடாக திக்காக கிடைக்கிறதுக்கு இது வந்து 15 மினிட்ஸ் வேகணும். ஸோ நான் அது தண்ணி சும்மா தான் கொதிக்க வைக்கிறனால இதையும் சேர்த்து ஒரே இதில் முடிச்சிடுறேன். ஒரு எக்கனாமிக்கல் பேலன்ஸ் இது, தேவையில்லாமல் கேஸ் ஓடாது. ஸோ எக்கே நான் உள்ளே போட்டுறேன். ஸோ இப்படி ஒரு 15 மினிட்ஸ் அது வேகலாம். 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு, இது பாயில் ஆகிடுச்சு எக்கு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எக்கு எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு இது ஒரே டைமில் 15 மினிட்ஸில் 2 ப்ராசஸ் நடக்குது. ஒன்று வந்து இஞ்சும் பூண்டும் போடும்போது அந்த இஞ்சி பூண்டோட ஃப்ளேவர் அந்த வாட்டரில் ஃபுல்லாக இறங்கிடுது. அதே டைம் நமக்கு எக்கும் வெந்துடுது. ஸோ ரெண்டு வேலையும் நமக்கு ஒரே டைமில் முடிஞ்சுது. ஃபஸ்ட்டு எக் எடுத்துடலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா, இந்த வாட்டரில் இருக்கிற இந்த இஞ்சி பூண்டு அந்த பார்ட்டிகிள்ஸை நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம். இதில் ஒன்று பண்ணுறேன்னா ஒரு 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 மெஸ்ஸில் அதை அரிச்சிடுறேன். அரிச்சிட்டு அதே வாட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். அதே வாட்டர் தான், பட் இதை நம்ம வேஸ்ட்டில் போட்டுடலாம். போட்டுட்டு அதே வாட்டரில் ஃபஸ்ட்டு இந்த ப்ரானை வேக வச்சிடலாம். ப்ரான் மட்டன் எது வேணாலும் போடலாம். உள்ள போட்டுடலாம். ஒரு 2 மினிட்ஸ் நான் வைக்கிறேன், டைமர் வச்சுக்கிறேன் அதுக்காக. ஓகே, 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். அதே மாதிரி இதே தண்ணி தான் ஊற்றுனேன். ஸோ நமக்கு பாயிலாகி கிடச்சிருக்கிற இதை ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஒரு கண்டெய்னரில். அதே ஹோட்டலில் மறுபடியும் மட்டன் போடலாம். மறுபடியும் டைமர் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். அகைன் இது 2 மினிட்ஸ். ஓகே, 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அந்த மட்டனை அப்படி எடுத்துக்கலாம். அதே தண்ணியை நான் மறுபடியும் யூஸ் பண்ணுறேன். இப்போ கடைசி பச்சை பட்டாணி போட்டுக்கலாம் எவ்வளோ தேவையோ. ஸோ ஏன் அதே தண்ணி யூஸ் பண்ணுறேன்னா, இப்போ அந்த பச்சை பட்டாணி போடும்போது அந்த நான்வெஜ்ஜோட ஸ்மெல் அதில் இருக்கும். ஃபிஷ் அண்ட் மட்டன் ஸ்மெல் இருக்கும். ஸோ ஃபிஷ் ஈஸியாக இதை டக்குன்னு சாப்பிட்டுடும். இதில் போட்டுறேன். இது வந்து பச்சை பட்டாணி வந்து ஒரு 4 மினிட்ஸ் வேகணும். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இது மட்டும் 4 மினிட்ஸ். ஸோ மீன்வைல் நம்ம எக்கை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அது வந்து நம்ம முதல்ல கட் பண்ணோம். இதில் வந்து நம்ம கடைசி கட் பண்ணுறோம். எங்கெங்கெல்லாம் எல்லோ வேண்டாம், ஒயிட்டை மட்டும் கட் பண்ணிக்கலாம். எல்லோ ஃப்ரைஸ்க்கு போடலாம், பட் பெரிய மீனுக்கு அது வேணாம். இன்னொன்று தண்ணியை கண்டாமினேட் பண்ணோம். ஒயிட்டை அப்படியே எடுத்துடலாம். சாரி, எல்லோ அப்படியே எடுத்துடலாம். இப்போ எப்படி நம்ம மட்டன் கட் பண்ணணுமோ அதே மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். நமக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பீஸ் பெரிய பீஸாக இருந்தால் கூட நீங்கள் போடும்போது கரெக்டாக பார்த்து சின்ன பீஸாக மட்டும் போடுங்க. மீன் எந்த அளவுக்கு எடுத்துக்குமோ அந்த அளவுக்கு பீஸ் மட்டும் போடுங்க. எக் ஒயிட்டை ஸ்டோர் பண்ணிக்கலாம். 4 மினிட்ஸ் ஆகிடுச்சு, இதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரே டப்பாவில் நான் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணுறேன்.
அது 4மே ப்ரிப்பேர் பண்ணி பாக்ஸில் வச்சுருக்கோம். மிச்சர்லாம் எடுத்து போட்டுடலாம் வாஷ் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போ பாருங்கள், அழகாக ஒரு டப்பாவில் இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரு மாதத்துக்கான ஃபுட்டு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 15-20 டேஸ்க்கு இது வரும். ஸோ நான் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு போடுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. என்னென்னா, இந்த மாதிரி நீங்கள் ரா ஃபுட்டு போடும்போது ஃபிஷ் வந்து சில டைம் அதை செமிக்காமல் ஆகிறதுக்குள்ள சான்ஸ் இருக்குது. அதனால் எப்போவுமே வந்து 1 டே ஃபுட்டில் வந்து க்ரீன் பீஸ் இருக்கணும். கண்டிப்பாக நீங்கள் 2 டைம் போடுறதா ஒரு டைம் பச்சை பட்டாணி போடலாம். 3 டைம்ஸ் போடுறதா இருந்தால் 2 டைம் மட்டன் போட்டுட்டு 1 டைம் பச்சை பட்டாணி போடலாம். நான் அப்படி தான் போடுறேன். ஒரு டே மட்டன் போடுவேன், ஒரு டே மார்னிங்கில் ப்ரானும், ஈவினிங்கில் எக்கு, அல்லது ஈவினிங்கில் எக்கும் மார்னிங்கில் மாற்றி ரிவர்ஸில் போடுவேன். ஸோ பட் கண்டிப்பாக ஒரு நாள் மட்டனோட ஹார்ட் போடுவேன், பீஸ் போடுவேன். ஸோ ஃபிஷ் வந்து ஸ்விம் பண்ணும்போது இப்படி இருக்கணும். ஒருவேளை இந்த இப்படி தலைகீழ் அப்படி போகிற மாதிரி இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக க்ரீன் ஏற்றணும், பச்சை பட்டாணி நிறையா போடணும். ஏன்னா இதை நீங்கள் விட்டிங்கன்னா அப்படியே அதுக்கு ஸ்விம் பண்ணுற ப்ராப்ளம் ஆயிரும். ஸோ அது ஃபிஷ் வந்து மேலே ஃப்ளோட்டாக காமிச்சிடும். ஸோ நீங்கள் ஃபிஷ்ஷோட ஹெல்த்தை பொறுத்து நீங்கள் வந்து இதை ஆல்டர்னேட் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கணும். எக்கு அண்ட் ப்ரான் வந்து கொஞ்சம் கம்மியாக போடலாம், மட்டன் ஹாட் வந்து அதிகமாக போடலாம். கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு தடவை பச்சை பட்டாணி போடணும். அவ்வளோதான். இப்போ நான் இதில் போடுறேன். நான் ஃபஸ்ட்டு எக்கு போடுறேன். ஃபஸ்ட்டு மோட்டர் ஆஃப் பண்ணிக்கலாம். ஃபிஷ் அலர்ட்டாக ஆரம்பிச்சிடும். பண்ணலாம். அவ்வளோதான். 5 மினிட்ஸ்க்குள்ளே சாப்பிட்ற குவான்டிட்டியாக இருக்கணும். முக்கியமாக இதை நீங்கள் ஒன்ஸ் போட்டுட்டு இது உடனே ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிடுங்க. ஸ்டோர் பண்ணிட்டு தேவைப்படும் மூமெண்ட்டு அந்த அமௌண்ட்டு கொஞ்சம் வெளியில் எடுத்து வச்சு கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸில் அது காஞ்சிடும். கூல்னஸ்லேருந்து வெளியில் வந்துடும், ஜில்னஸ்லேருந்து வெளியே வந்துடும். ஸோ அதிலேருந்து அதை எடுத்து நீங்கள் போட்டுக்கலாம். பட் முக்கியமான விஷயம், நீங்கள் ஃப்ரீசரில் ஃப்ரீஸ் பண்ணணும். அண்ட் இந்த முடிஞ்ச அளவுக்கு இந்த எக்கு மட்டும் நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். என்னென்னா அந்த எக் நீங்கள் ஃப்ரீசருக்குள்ளே வைக்கும்போது ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆகிடும். நீங்கள் கொஞ்சமாக, இப்போ நான்லாம் கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன். ஸோ 1 or 2 டேஸ்க்கு அதை நீங்கள் ஃப்ரீசரில் வைக்கலாம். பட் நிறையா ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா எக்கு மட்டும் நீங்கள் வெளியில் வச்சுருங்க, ஃப்ரீசரில் இல்லாமல் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இவ்வளோதான் என்னோடய ஃபீடிங் பற்றின ஒரு டிப்ஸ். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ நான் அதை தான் அப்படியே உங்களுக்கு வீடியோ ஆக்கியிருக்கிறேன். பட் இது எனக்கு நல்லா ஒர்க் ஆகுது. நல்லா ஃபிஷ் ஸ்டண்ட் ஆகும்னு சொல்லுவாங்க. அதாவது வளர்ச்சி கம்மியாகிற ஒரு ப்ராப்ளம் வரும் பொதுவாக ஃபிஷ்க்கு. அது வந்து இல்லை. எனக்கு நல்லா க்ரோத் இருக்குது, தண்ணி கிளியராக இருக்குது, ஆட் ஸ்மெல் இல்லை, அமோனியா ஃபார்ம் ஆகிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதை தான் நான் இதை உங்களுக்கு வீடியோவாக பண்ணியிருக்கேன். ஸோ இதே நீங்களும் ஃபாலோ பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எல்லா பீஸ்லேயும் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிடலாம். இந்த பீஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பீஸ் ஒரு இதை சின்னதாக கட் பண்ணிக்கலாம். ஒரு 4 பீஸாக கட் பண்ணிக்கலாம். ஸோ தட் அது சாப்பிட்றதுக்கு வேஸ்ட் பண்ணாது. இல்லைனா ஃபிஷ் வந்து கடிச்சிக்க போட்டுரும். ஸோ அதனால் நம்ம கொடுக்குறதே சின்ன பீஸாக, ஓரளவுக்கு ரொம்ப சின்ன பீஸாக கொடுத்துட்டோன்னா அது ஈஸியாக சாப்பிட்டுடும். நைஃப் எடுத்து ஒரு பீஸே 4 சின்ன ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். ஓகே, கட் பண்ணிட்டோம். சின்ன பீஸ் ஆகிட்டோம். நம்ம போட்டுடலாம். ஃபஸ்ட்டு மோட்டர் ஆஃப் பண்ணிக்கலாம். மோட்டர் ஆஃப் பண்ணிட்டாலே ஃபிஷ் அலர்ட் ஆயிரும். பாருங்கள், அடிச்சு போடுறேன். பெஸ்ட் நேச்சுரல் க்ரீன் டயட். போடுற ஃபுட்டு வந்து இது வந்து 5 மினிட்ஸ்க்குள்ளே சாப்பிட்றணும். அதுதான் மேக்ஸிமம் டைம். ஸோ அந்த மாதிரி ஒரு அளவு மட்டும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும்.
ஓகே, இது மட்டனோட ஹார்ட்டு. இப்போ இதை ஃபீட் பண்ணிடலாம். இந்த சின்ன பீஸ்லாம் எடுத்துடலாம். சின்ன பீஸ்லாம் வேறு ஃபிஷ்ஷுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்து 5 மினிட்ஸில் இதுவும் 5 மினிட்ஸில் சாப்பிட்ற மாதிரி அளவு தான் போடணும்.